பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் கடந்த 1971ஆம் ஆண்டில் இந்தியா உதவியுடன் தனி நாடாக பிரிந்தது. இப்போது 54 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பாகிஸ்தான் இரண்டு துண்டாக உடைகிறதா என்ற $1 மில்லியன் கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் எம்பி மௌலானா ஃபசுல் உர் ரஹ்மான் உதிர்த்த வார்த்தைகள்தான். அப்படி என்ன நடந்தது? பாகிஸ்தான் இரண்டாக உடைய வாய்ப்புள்ளதா? பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலுச்சிஸ்தானின் தனி நாடு கோரிக்கை பற்றிய முக்கிய தகவல்களை பார்க்கலாம். நம் நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக போனதுதான் பாகிஸ்தான். அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் தனியாக பிரிந்தது. அதுதான் தற்போதைய வங்கதேசம். வங்கதேசம் தனிநாடு கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் நம் நாட்டு ராணுவ வீரர்கள் தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சரணடைய வைத்து வங்கதேசத்தை உருவாக்கினர். வங்கதேசம் உருவாக்கி தற்போது 54 ஆண்டுகள் ஆகிறது. இப்படியான சூழலில்தான் பாகிஸ்தான் மீண்டும் இரண்டாக உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் நாட்டில் மிகப்பெரிய மாகாணமாக பலுச்சிஸ்தான் உள்ளது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் 4 மாகாணங்கள் உள்ளன. இதில் பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா, பஞ்சாப், சிந்து உள்ளிட்டவை அடங்கும். பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் தான் மிகப்பெரிய மாகாணம். நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 43% இங்கு இருக்கிறது. நிலப்பரப்பில் பெரிய மாகாணமாக இருந்தாலும் கூட இங்கு மொத்தம் பலுச்சிஸ்தானில் 1.5 கோடி மக்கள் தான் வாழ்கின்றனர். இந்த பலுச்சிஸ்தான் 2 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து வருகிறது. ஒரு புறம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு புறம் ஈரான் உள்ளது. மற்றொரு புறம் கடல் இருக்கிறது. பலுச்சிஸ்தானை தனி நாடாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்த கோரிக்கையை வைப்பது பலுச்சிஸ்தானில் செயல்பட்டு வரும் சில அமைப்புகள் தான். இந்த அமைப்புகளை பலுச்சிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்று பாகிஸ்தான் முத்திரை குத்தி உள்ளது. இப்படியான சூழலில்தான் பலுச்சிஸ்தான் தனி நாடு கோரிக்கை என்பது அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தொடங்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் எம்பி மௌலானா ஃபசுல் உர் ரஹ்மான். இவர் ஜமீத் உலேமா இஸ்லாம் என்ற கட்சியை சேர்ந்தவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் JUIF கட்சியை சேர்ந்தவர். மௌலானா ஃபசுல் உர் ரஹ்மான் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 1971இல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. பாகிஸ்தான் 2 துண்டாகி வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவானது. அதே போன்ற ஒரு சூழலை மீண்டும் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் நிலை வந்துள்ளது. பாகிஸ்தான் 2 துண்டாக போகிறது. இந்த முறை பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய மாகாணமான பலுச்சிஸ்தான் உடையும். பலுச்சிஸ்தானில் உள்ள 5-6 மாவட்டங்கள் பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெறுவதாக அறிவித்தால் அதை ஐநா சபையே அங்கீகரித்துவிடும். இதற்கு பாகிஸ்தான் அரசுதான் காரணமாக இருக்கும் என கூறியிருக்கிறார். மௌலானா ஃபசுல் உர் ரஹ்மான் இப்படி பேசியதன் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் உள்ளன. அதாவது, பலுச்சிஸ்தானில் வாழும் மக்கள் பலூச் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த மக்கள் 3 நாடுகளில் அதிகமாக உள்ளனர். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் என அவர்கள் இருக்கின்றனர். ஒரு காலத்தில் பலூச் மக்கள் ஒரே நிலப்பரப்பில் மொத்தமாக வசித்து வந்தனர். அந்த நிலப்பரப்பு என்பது ஆப்கானிஸ்தான் வசம் இருந்தது. அதன் பிறகு நாடுகள் பிரிக்கப்பட்ட போது பலூச் பிராந்தியம் துண்டு துண்டாக்கப்பட்டது. ஒரு பகுதி பாகிஸ்தான், இன்னொரு பகுதி ஈரான் வசம் சென்றது. மற்றொரு பகுதி ஆப்கானிஸ்தானில் உள்ளது. இதில் பாகிஸ்தானில் வசிக்கும், பலுச்சிஸ்தானில் வசிக்கும் மக்கள் இன்னமும் கூட தனி நாடு கோரி வருகின்றனர். பலுச்சிஸ்தான் மக்கள் பலரும் தங்களை பாகிஸ்தானியர்கள் என்று அடையாளப்படுத்துவது கிடையாது. நாங்கள் தனி இனம் என்று கூறி வருகின்றனர். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், பலுச்சிஸ்தானை மையப்படுத்தி பல பிரிவினைவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் பாகிஸ்தான் ராணுவத்துடன் தொடர்ந்து மோதி வருகிறது. குறிப்பாக பலூச் விடுதலை ராணுவம் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்துடன் பலர் சண்டையிட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் மற்றும் அந்த ராணுவத்தை குறிவைத்து பலூச் விடுதலை ராணுவம் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவது, முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைத்து வெடிக்க வைப்பது, துப்பாக்கி சூடு நடத்துவது உள்ளிட்டவற்றை மேற்கொண்டு வருகிறது. ஆக இதுதான் இரண்டாவது காரணம். இந்த காரணங்களை முன்வைத்துத்தான் தற்போது பாகிஸ்தான் MP அப்படி பேசியிருக்கிறார். மௌலானா சொன்னது போல, ஒருவேளை பலுச்சிஸ்தான் உடைந்தால் அது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாக இருக்கும். ஏனென்றால் பலுச்சிஸ்தான் தனி நாடாக அமைந்தால் பாகிஸ்தான் நிலப்பரப்பு என்பது மொத்தமாக சுருங்கிவிடும். பாகிஸ்தானின் 43% நிலப்பரப்பு பலுச்சிஸ்தானில் உள்ளது என்பதும் இதற்கு காரணம். பலுச்சிஸ்தானை நீக்கிவிட்டு பாகிஸ்தானை பார்த்தால் அது மிக சிறிய நாடாகத்தான் இருக்கும். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நம் நாட்டில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு நிலப்பரப்பு வரும்? அந்த அளவு மட்டும்தான் பாகிஸ்தான் இருக்கும்.
பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவாகக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தான் தனது நிலத்தை மட்டும் இழக்காது. மாறாக இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட பக்கத்து நாடுகளுடன் மோதி வரும் பாகிஸ்தான் கூடுதலாக பலுச்சிஸ்தானுடனும் சண்டை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதனால் பாகிஸ்தானுக்கு தற்போது மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் கூட பலுச்சிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு உருவாகுவதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவாக வேண்டுமென்றால் ஐநா அதனை அங்கீகரிக்க வேண்டும். நீண்ட காலமாகவே பலூச்சிஸ்தான் கோரிக்கை ஐநா வரை சென்றிருக்கிறது. இருப்பினும் இன்னும் அது வெற்றி பெறவில்லை. ஐநாவில் ஒரு நாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு எம்பிக்கள் ஆதரவு என்பது வேண்டும். அதற்கு பிறகு பாதுகாப்பு கவுன்சிலின் ஆதரவு என்பதும் வேண்டும். ஆனால் ஐநாவில் சீனா உள்ளது. சீனாவுக்கும் பலூச்சிஸ்தான் மக்களுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து உள்ளது. பலூச்சிஸ்தானில் உள்ள கனிம வளங்களை சீனா ஆட்டையை போடுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையில் கனிம வளங்களை பாகிஸ்தான் உதவியுடன் சீனா பயன்படுத்தி வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் பலூச்சிஸ்தான் தனி நாடாக மாறினால் அது சீனாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் சீனாவும் சித்து விளையாட்டை அரங்கேற்றி பலூச்சிஸ்தான் தனிநாட்டு விவகாரத்தை வெற்றி பெற வைக்காது என்கிறார்கள் விபரம் தெரிந்தவர்கள். இதனால் பலூச்சிஸ்தான் தனி நாடாக உருவாகிறதா, இல்லாவிட்டால் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக தொடர்ந்து இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.